வணக்கம் மக்களே. தீவிரமாகும் பொதுக்குழு ஏற்பாடு. டெல்லியில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் கிளைமேட் சேஞ்ச் நடக்குமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் அனலை கிளப்பியது. எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் வரலாற்று சிறப்பு பொதுக்குழு என்று பெயரெடுத்த அதிமுக பொதுக்குழு வரை வெடித்தது. 2022 ஜூலை மாதம் நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட அதே நேரத்தில் பொருளாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களில் இருந்தும் நீக்கப்பட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அதிமுக பொதுக்குழு அதைத் தொடர்ந்து தர்மயுத்தம் 2.0 நடத்திய ஓபிஎஸ் அவர்கள் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நடத்தி வருகிறார். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் வரும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே நேரத்தில் டிசம்பர் 15ஆம் தேதி முக்கியமான ஒரு முடிவை எடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் டெல்லியில் ஓபிஎஸ் அவர்கள் முகாமிட்டிருப்பதால் அதிமுகவில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள், உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்தவர்களும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக ஓபிஎஸ்ஸுக்கும் நெருக்கமான நிர்வாகிகள் சிலரிடம் பேசும்போது அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு அவருடன் பயணித்த ஜேசிடி பிரபாகரன் மற்றும் புகழேந்தி உள்ளிட்ட பலரும் பிரிந்து சென்று முன்னாள் எம்பியான கேசி பழனிசாமியுடன் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்று நடத்தி வருகின்றனர். ஓபிஎஸ்ஸுக்கு மிக பக்கபலமாக இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்களும் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். அதிமுகவில் இணைப்பை ஏற்படுத்தலாம் என்று வண்டியில் ஏறிய செங்கோட்டையனும் தாவேகாவில் இறங்கிவிட்டார். ஓபிஎஸ் இதனால் இக்கட்டான சூழ்நிலையில் அதிமுக மீகோ இருக்கிறது. அதன்படி சமீபத்தில் நடந்த உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் குழுவை கழகமாக மாற்ற முடிவு செய்யப்பட்டது. மேலும் நரேந்திர மோடி, ஜே.பி. நட்டா, அமித்ஷா என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு வர டெல்லி காய் நகர்த்தி வருகிறது. இது குறித்து ஆர்எஸ்எஸ் முக்கிய தலைவரான அருண்குமார் அவர்கள் கடந்த மாதம் எடப்பாடியை சென்னையில் வைத்து சந்தித்து பேசியுள்ளார். அப்போது தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அதிமுகவில் இணைக்கவே முடியாது என்பதில் எடப்பாடி உறுதியாக இருந்திருக்கிறார். ஆனால் அவர்களை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி எந்த தடையுமே விதிக்கவில்லை. அதன்படி தினகரனை போல ஓபிஎஸ்ஸும் ஒரு புதிய கட்சியை தொடங்கினால் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்பது டெல்லி தலைவர்களின் கணக்காக உள்ளதனே சொல்லலாம். அப்படி செய்தால் அதிமுகவுக்கு ஓபிஎஸ் எப்போதுமே உரிமை கொண்டாட முடியாது. இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுகவின் அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடியின் கைகளுக்குள் முழுமையாக சென்றுவிடும். இது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கும் எடப்பாடிக்கு சாதகம் ஆகிவிடும். எனவே டிசம்பர் 10ஆம் தேதி பொதுக்குழு ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் இந்த சூழலில் டெல்லியில் ஓபிஎஸ் முகாமிட்டிருப்பது அதிமுகவின் நிலைமையை மாற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.